வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மையில் ஊர்த்திகளும் சக்கரங்களும் இந்த செய்தியில் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இலக்கியம் மூலமாக பழந்தமிழகத்தில் பல வகையான ஊர்த்திகளோட பயன்பாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதில் பொறியியலோட நுட்ப படைப்பாக சக்கரங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிற்காலத்தில் வந்த பல தொழில்நுட்பங்களுக்கு சக்கரங்களோட உருவாக்கமே அடிப்படையாக இருந்திருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த சக்கரத்தோட பயன்பாடை பற்றி நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம். அரசர்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்தின தேர்கள், அப்புறம் பொதுமக்கள் பயன்படுத்தின ஊர்த்திகள், வணிக வண்டிகள், அதாவது அந்த பொதிய அந்த சுமையை தூக்கிட்டு போகிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய வணிக வண்டிகள், இதெல்லாம் இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த எல்லாமே அந்த பயன்பாட்டுக்கும் தேவைக்கும் ஏற்ப பல வகையான பொறியியல் நுட்பங்களோட தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு. அதே மாதிரி இந்த சக்கரம் மண்பாண்ட தொழிலில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மண்பாண்டங்களில் அந்த உருவத்தை கொண்டு வர்றதுக்காக சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான சக்கரங்கள் மீது சுழலும் அந்த குமிழி பொருந்தப்பட்டிருக்கிறது மலைப்படுகாடாம் நமக்கு எடுத்து சொல்லுது. கப்பல் கட்டுமானம்னு பார்த்திங்கன்னா கடல் வாணிகத்தில் பழந்தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. துறைமுகங்களை கப்பல்கள் சுற்றி திரிந்த காட்சியும், அப்புறம் வணிகத்துக்காக வெளிநாட்டு கப்பல்கள் போகிற செய்திகளையும் சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. கடல் வாணிகம், போக்குவரத்து, கடல் பாதுகாப்பு, இதுக்காகலாம் கப்பல்கள் உள்நாட்டிலேயே அவங்க தயாரிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் தமிழர்கள் கடல் வாணிகம் குறித்தும் கடல் பயணம் குறித்தும் இலக்கியத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. வெளிநாட்டு கடல் பயணிகளோட குறிப்புகளும் நமக்கு இந்த கடல் பயணத்தை பற்றி நிறைய நமக்கு எடுத்து சொல்லுது. இலக்கியங்களிலும் சரி நிகண்டுகளையும் சரி காணப்படுற கடல் போக்குவரத்துக்கான கலன்களை குறித்து நிறைய பேர்களை நம்ம பார்க்குறோம். பழந்தமிழர்கள் கடல் போக்குவரத்தினையும் கலன்களையும் கட்டுமான தொழில்நுட்பத்தையும் உறுதி செஞ்சுருக்கிறதுக்கு இந்த இலக்கியம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. வங்கம், பாதை, தோணி, யானம், தங்கு, மதலை, திமில், பாரு, அம்பி, பரி, சதவே, பாரதி, நவ்வே, போதம், தொல்லை, நாவாய் என்றுவை மேதகு நீர்மேல் ஓடும் மரக்கலம் அப்படின்ற செய்தியை திவாகரம் நமக்கு எடுத்து சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் கப்பல் கட்டுமான தொழிலில் செய்கிறவங்கள கம்மியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கடல் வாணிகத்தில் ஈடுபடும் போது அந்த கலன்கள் பயணத்துக்கு நடுவில் கடலில் பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்யறதுக்கு இந்த கப்பல் பொறியாளர்களான கம்மியர்களை அவங்க வேலைக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் கடல் வாணிகத்தில் ஈடுபட்டுட்டு சுற்றி திரிஞ்சு பழுதுபட்டு வந்த கப்பலை பழுது செய்கிறவங்கள பெருங்கட நீந்திய மரம் வழி இருக்கும் பண்ணிய விளைஞர் அப்படின்ற செய்தி 1810 பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேரொளி எழுப்பும் நீருடைய கடல் துறைகளை கப்பல் தொழில் செய்கிறவங்கள முழங்கு நீர் மூன்றுரை களம்புணர் கம்மியர் அப்படின்ற செய்தி மணிமேகலை இருக்குது. எந்திர பாவை, பாவைன்றது ஒரு சின்ன விளையாட்டு பொம்மையாக ஒரு பெண்ணோடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொம்மை தான் இந்த பாவை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் இந்த பாவை வச்சு விளையாடுவாங்க. இதில் மண்பாவை, மரப்பாவை ரெண்டுமே இருந்திருக்கு. அதே மாதிரி இயந்திரத்தால் செய்யப்பட்ட பாவையும் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு இலக்கியங்கள் மூலமாக தெரிய வருது. இந்த இயந்திர பாவை தானே இயங்குகிற பொறியியல் நுட்பத்தோடு வடிவு செஞ்சுருக்காங்க. இது நமக்கு நற்றிணையில் நல்வினை பொறி அழி பாவையின் கலங்கி, அதாவது நல்ல வேலைப்பாடு அமைந்த தானே இயங்கும் எந்திர பாவை, அதுள்ள இயந்திரம் அழிவுபட்டதால் இயங்காமல் கிடக்கிறது அப்படின்ற ஒரு ஓமையாக இதில் எழுதியிருக்காங்க. அப்புறம் இயந்திர வாவி, இந்த எந்திரம் நீர் தொட்டி நிரப்புறதுக்காக பழந்தமிழகத்தில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த எந்திர நீர் தொட்டியில் இளைஞர்களும் சரி மகளிரும் சரி நீராடியதையும் எந்திர தொட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்ட நீரினையும் பற்றி நமக்கு மணிமேகலையில் எந்திர வாவியில் இளைஞரும் மகளிரும் தன்தமிழ் ஆடிய சாந்து கழி நீரும் அப்படின்ற குறிப்பு இருக்குது. இந்த எந்திர வாவியை வேண்டும் போது நம்ம நீர் நிறைச்சிக்கலாம், வேண்டாத போது நீரை எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் அவங்க அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னு விளக்குறாரு உவே சாமிநாதையர். அதே மாதிரி குறுநீர் கண்ணல், அதாவது நேரத்தை அறிகிற கருவி. பழங்காலத்தில் நேரத்தை அளந்து கணக்கிடுறதுக்காக குறுநீர் கண்ணல் அப்படின்னு ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க. இந்த கருவியோட துணையோட நேரத்தை கணக்கிட்டு சொல்கிறவங்கள நாழிகை கணக்கர், குறுநீர் கண்ணல் எண்ணுனர்,
பொழுதளந்து அறியும் பொய்யா மாக்கள் அப்படின்னு வந்து கூப்பிட்ருக்காங்க. குறுநீர் கண்ணல் எண்ணூர் அப்படின்ற செய்தி அகநானூர்லேயும், பொழுதளந்து அறியும் பொய்யா மக்கள் என்ற செய்தி வந்து முல்லைப்பாட்டிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வான ஊர்த்தி, ஓட்டுநரே இல்லாத வான ஊர்த்தியை பழந்தமிழர்கள் தொழில்நுட்பம் மூலமாக வந்து யோசிச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து வளவன் ஏவா வான ஊர்த்தி அப்படின்ற வரி மூலமாக புறநாட்டில் நானூரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வானூர்த்தியை ஓட்டுறவங்களுக்கு வளவன் அப்படின்ற ஒரு கலை சொல் இருக்குன்றது புறநானூறு நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. அதே மாதிரி தேவர்கள் வந்து ஊர்ந்து திரியும் விமானங்களுடைய நிழல் வந்து வைகை ஆற்று நீரில் விழுந்து ஒளிவிட்டதை வந்து நம்ம வந்து பரிபாடலில் உம்மர் உரியும் ஒலி கிளர்வா நூறு பாடும் அம்பி கரவா வழக்கிற்றே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சீவக சிந்தாமணியிலையும் ஆகாயத்தில் பறக்க உதவுற மயிர்பொறி அப்படின்ற ஒரு விமானம் இருந்ததை குறிப்பு சொல்லுது. வெம்திரளான் பெரும் தச்சனை கூவி ஓர் ஏந்திர ஊர்த்தி ஏற்றுமின் என்றான். அதாவது வந்து தச்சனை கூப்பிட்டு வான ஊர்த்தி ஒன்றை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு மன்னன் சச்சந்தன் கட்டளையிட்டதும் அந்த தச்சன் 7 நாட்கள் தொடர்ந்து வானத்தில் பறக்கிற திறமையுடைய ஒரு மயிர்பொறியை வந்து உருவாக்கி, அதுவும் ஒரே நாள் அன்னைக்கே உருவாக்கி தந்ததையும் 7 நாளிடை செல்வதோர் மாமையில் செய்தனன் அன்றே அப்படின்ற அடிகள் வந்து எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி சான்றுகள் மூலமாக நம்ம தமிழர்கள் வந்து பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினதும், இயந்திர பொறிகளை வந்து உருவாக்குனதும், கட்டுமான அமைப்புகள், அப்புறம் தினசரி வந்து நமக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு அவங்க செஞ்சுருக்கிறதும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பொறியியல் நுட்பங்களுக்கும் அந்த காலத்தில் வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகள் தான் அடித்தளமாகவும் முன்னோடியாகவும் இருந்ததை நம்ம வந்து இலக்கியத்து மூலமாக தெரிஞ்சுட்டுருக்கோம். உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். தயவுசெய்து அதிகம் செய்யுங்க. நன்றி.